வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். அது வந்து உண்ணியப்பம். எங்கள் வீட்டில் நல்லா ஒரு தார் அளவுக்கு நல்லா கனிஞ்சி பழுத்திருந்தது கற்பூரவள்ளி வாழைப்பழம். அதில் வந்து பாதி வந்து அணிலே கடித்து சாப்பிட்ருச்சிங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா சுவையாக. இதில் சர்க்கரையே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி டிஷ்ஷு செய்யணுன்னா. அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் கற்பூரவள்ளியில். இப்போ நான் இன்றைக்கி வந்து உண்ணியப்பத்துக்கு வந்து 5 பழம் எடுத்திருக்கேன். இது வந்து நான் அரிசி மாவில் தான் பண்ண போகிறேன். இன்ஸ்டன்ட் அரிசி மாவு வேணும்னா ஊற வச்சு அந்த ரைஸில் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு அரிசி மாவாகவே நிறைய இருக்குது, அதனால் நான் அப்படியே இன்ஸ்டன்ட் ரைஸ் ஃப்ளார்லேயே செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி 5 பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு தேவையான பொருள் வந்து மண்டை வெல்லம் ஆப்ஷனல், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை. இது எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். மண்டை வெல்லம் வந்து காலி ஆயிடுச்சு. இதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. இப்போ வந்து நான் பழம் எடுத்துக்கிறேன் பாருங்கள். நான் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த பழம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இந்த வாழைப்பழம். அதில் நான் நாட்டு சர்க்கரை வந்து ரொம்ப குவான்டிட்டி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஃப்ளேவருக்கு வந்துட்டு நான் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு மெஷரிங்லாம் எதுவும் பண்ணல, கையில் வர்றது அப்படியே போட்டேன். நீங்கள் வேணும்னா கப் மெஷரிங்கில் போட்டுக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம், ஒரு 3 வாழைப்பழம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து இன்ஸ்டன்ட் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதோடு சேர்த்து அரைச்சா தான் நமக்கு நல்லா பைண்ட் ஆகி கிடைக்கும். வாழைப்பழத்தோடு நல்லா பைண்ட் ஆகும். அதுக்காக தான் நான் இதோடையே அந்த ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது மாதிரி மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு கட்டி வரும். தண்ணியாக இருந்தால் எண்ணெய் நிறைய குடிக்கும், அதே மாதிரி நமக்கு அப்பம் நல்லா வராது. அதனால் இந்த டெக்ஸ்சருக்கு நம்ம வரணும், கொஞ்சம் கட்டியாக அள்ளி ஊற்றுற மாதிரி. இதுக்கு வந்து நான் நெய்யில் குட்டி குட்டியாக தேங்காவை நல்லா கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறேன். நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வாயில் தட்டுப்பட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதோடு வந்து நான் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருப்பு எள் வந்து நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஆட் பண்ணாலே போதும். நமக்கு குழிப்பணியாரத்தில் ஊற்றி எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக வாயில் கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். இது நம்ம நல்லா கலரிக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு கோகோனட், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். நெய்யில் தான் வறுத்து எடுக்கணும். உண்ணியப்பம் ஸ்பெஷலி வந்து நெய்யில் தான் சுட்டு எடுப்பாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயிலில் தான் சுட்டு எடுத்திருக்கேன், ஏன்னா ரைஸ் ஃப்ளார்னாலே எண்ணெய் அதிகமாக குடிக்காது. அதனால் நம்மளோட ஆப்ஷன் தான். நெய்யில் வேணால் நெய் போட்டுக்கலாம், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எதுனாலும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் உண்ணியப்பம் வந்துட்டு நெய்யில் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி ரீஃபைண்டில் தான் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழிப்பணியாரத்தை வச்சு ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா அரை கரண்டிக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு குழிலையும் அந்த மாவை வந்து ஊற்றுறேன். நான் அந்த அளவுக்கு ஊற்றினாலே போதும், நல்லா புஃப்னு வரும். திருப்பி விட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் ஏன்னா 5 ஹவர்ஸ் எனக்கு வந்து ஊறி எடுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. நல்லா ஊறணும் மாவு. ஒரு 8 ஹவர்ஸ் கூட ஊற வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதாவது அரைச்சிட்டு புளிக்க வைக்கணும், அந்த அளவுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வருது. வீடே நல்லா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர், சூப்பரான ஒரு ஸ்மெல், சூப்பராக நல்லா அந்த ஏலக்காவுக்கும் அந்த உண்ணியப்பத்துக்கும் வீட்டில் ஏதோ பெரிய டிஷ்ஷு செய்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குது. உங்களுக்கு எள்ளு போட விருப்பம் இல்லைன்னா போடாதீங்க. எனக்கு அது போட்டு நல்லா தான் இருந்தது. எள்ளெல்லாம் சாப்பிடணும், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது எள்ளு. இது கேரளாவில் வந்து ஒரு ஸ்பெஷலாக செய்வாங்க உண்ணியப்பம்ன்றது. அப்போ ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து காலேஜ் டேஸில் மலையாளிஸ் கொண்டு வருவாங்க, சாப்பிட்ருக்கேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணுறேன். நான் எங்கள் அக்கா வீட்டிலலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், என் வீட்டில் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல், எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வாழைப்பழம், அரிசி மாவு, வெல்லம், எள், தேங்காய். இதை மட்டுமே வச்சு இந்த டிஷ்ஷை செஞ்சிடாமல் இருந்துடாதீங்க. எப்போ டைம் கிடைச்சாலும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு வேறு லெவலில் இருந்தது. இது எண்ணெய் அப்சர்வ் பண்ணவே பண்ணாது. அரிசி மாவு வந்து எண்ணெய் அப்சர்வ் பண்ணாது. அதனால் நல்ல ஒரு ரெசிபி நான் சொல்லுவேன். சாட்டர்டே சண்டேலலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸ்நாக்கு, ஈவினிங் ஸ்நாக்கு, இல்லை பசங்களுக்கு வந்து ஃபுட்டில் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடுவீங்களே, அந்த மாதிரி கூட கொடுத்து பாருங்கள். உண்மையாகவே காலியாகி கொண்டு வருவாங்க. இதுக்கு வேணும்னா நீங்கள் ரெட் பனானா கூட ஆட் பண்ணிக்கலாம். நேந்திர பழம்,
செவ்வாழை அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். காலையில் வந்து நான் தோசை வச்சு தோசை சாம்பார் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.